Taste the Daily. திருவாரூர் மாவட்டம் பூதமங்கலத்தில் உள்ள மிகவும் பழமையான தர்காவில் சந்தனக்கூடு ஊர்வலம் வெகு விமரிசையாக நடைபெற்றது. புனித கந்தூரி விழாவின் சிறப்பு நிகழ்ச்சியாக மின்னொளியால் அலங்கரிக்கப்பட்ட சந்தனக்கூடு ரத ஊர்வலம் நடைபெற்ற நிலையில் நகரின் பல்வேறு பகுதிகள் வழியாக சந்தனக்கூடு வலம் வந்தது. பின்னர் மகான் சமாதிகள் மீது சந்தனம் பூசும் நிகழ்ச்சி நடைபெற்றது. இதில் மத பேதமின்றி பெருந்திரளானோர் கலந்து கொண்டு மகானை வழிபட்டனர். சென்னை மெரினா கடற்கரையில் தலை துண்டிக்கப்பட்ட நிலையில் பெண் உடல் கரை ஒதுங்கிய சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியது. அன்னசதுக்கம் பின்புறம் மெரினா கடற்கரையில் தலை துண்டிக்கப்பட்ட நிலையில் 35 வயது மதிக்கத்தக்க பெண் ஒருவரின் உடல் அழுகிய நிலையில் கரை ஒதுங்கியது. தகவல் அறிந்து சம்பவ இடத்திற்கு வந்த போலீசார் உடலை மீட்டு பிரேத பரிசோதனைக்கு அனுப்பி வைத்தனர். திறனற்ற திமுக ஆட்சியில் மர்ம மரணங்கள் அதிகரித்து வருவதால் பொதுமக்கள் அச்சமடைந்துள்ளனர். வேலூர் மற்றும் ஈரோடு மாவட்டங்களில் கடும் பனிப்பொழிவு ஏற்பட்டதால் பொதுமக்களின் இயல்பு வாழ்க்கை பாதிக்கப்பட்டது. பனிப்பொழிவின் காரணமாக சாலையில் எதிரே வரும் வாகனங்கள் கூட தெரியாததால் 2 சக்கர மற்றும் 4 சக்கர வாகனங்கள் முகப்பு விளக்குகளை எரியவிட்டபடி சென்றன. மேலும் கிராமப் பகுதிகளில் உள்ள விவசாயிகள் விவசாய பணியை மேற்கொள்ள முடியாத சூழல் ஏற்பட்டது. வேலூர் மாவட்டம் பேரணாம்பட்டு அருகே தனியாருக்கு சொந்தமான நிலத்தில் கொட்டப்பட்டிருந்த பிளாஸ்டிக் கழிவுகளை அடையாளம் தெரியாத நபர்கள் தீயிட்டு எரித்ததால் பரபரப்பு நிலவியது. பிளாஸ்டிக் கழிவுகள் கொழுந்துவிட்டு எரிந்ததால் அப்பகுதியே புகை மண்டலமாக மாறியது. இதனால் அப்பகுதி மக்களுக்கு சுவாச கோளாறு, கண் எரிச்சல் ஏற்பட்டு கடும் இன்னலுக்கு ஆளாகி உள்ளனர். குப்பை கழிவுகள் கொட்டப்படுவதை விடியாத அரசின் நகராட்சி நிர்வாகம் கண்டுகொள்ளாததே பொதுமக்களின் அவதிக்கு காரணம் என குற்றச்சாட்டு எழுந்துள்ளது. தஞ்சையில் சக பள்ளி மாணவர்களால் தாக்கப்பட்டு உயிரிழந்த +2 மாணவனின் உடல் அவரது சொந்த ஊரான இனாம்கிளியூரில் தகனம் செய்யப்பட்டது. பட்டீஸ்வரம் அரசு மேல்நிலைப் பள்ளியில் +2 பயின்ற மாணவன் கலையரசன் என்பவர் +1 மாணவர்களால் தாக்கப்பட்டு உயிரிழந்தார். கவியரசன் கொலை சம்பவம் தொடர்பாக ஏற்கனவே 15 மாணவர்கள் பிடிபட்டிருந்தனர். நீதி கிடைக்க வேண்டும் என உறவினர்கள் போராட்டத்தில் ஈடுபட்ட நிலையில் விடியா திமுக அரசு எந்த நடவடிக்கையும் எடுக்கவில்லை என குற்றம் சாட்டினர். இந்நிலையில் கவியரசனின் உடல் இனாம்கிளியூரில் தகனம் செய்யப்பட்டது. ராமநாதபுரம் மாவட்டம் ராமேஸ்வரத்தில் இருந்து மீன்பிடிக்க சென்றபோது கடலில் தவறி விழுந்து மாயமான மீனவரை மீட்க கோரி சக மீனவர்கள் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். ராமேஸ்வரத்தில் இருந்து கடந்த 2 நாட்களுக்கு முன்பு மீன்பிடிக்க சென்ற ஆரோக்கிய கிங் என்ற மீனவர் கடலில் தவறி விழுந்து மாயமானார். மாயமான மீனவர் குறித்து இதுவரை எந்த தகவலும் கிடைக்காததால் உடனடியாக மீனவரை கண்டுபிடித்து தரக்கோரி மீனவர்கள் ராமேஸ்வரம் மீன்வளத்துறை மீன்பிடி அனுமதி சீட்டு வழங்கும் அலுவலகம் முன்பு சாலையில் அமர்ந்து ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். திறனற்ற திமுக அரசின் மீன்வளத்துறை மீனவரை தேடுவதில் அலட்சியம் காட்டுவதாக குற்றம் சாட்டினர். நம்ம மீனவர்கள் விழுந்தது எதுன்னு சொன்னா இந்திய எல்லைக்குள்ள ரொம்ப கரைப்புறமா தான் விழுந்திருக்கிறாரு. ஹெலிகாப்டருக்கு இங்க இருக்கக்கூடிய பக்கத்துல இருக்கக்கூடிய கடற்படை தளத்துல ஹெலிகாப்டர் சும்மாவே இருக்கு. அந்த ஹெலிகாப்டர் எதுக்கோ சுத்துது. ஆனால் ஒரு மீனவனை தேடுவதற்காக இந்த ஹெலிகாப்டர் இதுவரைக்கும் சுத்தப்படல. அதே மாதிரி லைஃப் ஜாக்கெட்டுங்கிறது அரசாங்கம் கொடுக்குதா கொடுக்கலையா, அந்த லைஃப் ஜாக்கெட்லாம் எங்க? ஆனா மாநில அரசாங்கம் ஆயிரக்கணக்கான லைஃப் ஜாக்கெட் நாங்க டெலிவரி பண்ணிருக்கோன்னு சொல்றாங்க, மீனவர்களுக்கு கொடுத்திருக்கிறதா சொல்றாங்க. ஆனா லைஃப் ஜாக்கெட்டே நாங்க பார்க்க முடியல. நீலகிரி மாவட்டம் கூடலூர் அருகே விவசாய பயிர்களை சேதப்படுத்தும் காட்டு யானைகளை கட்டுப்படுத்த வேண்டும் என விவசாயிகள் வலியுறுத்தினர். ஏச்சம் வயல் என்ற பகுதியில் ராஜகோபால் என்பவரின் விவசாய நிலத்திற்குள் புகுந்த காட்டு யானை பாக்கு மரங்கள் மற்றும் வாழை மரங்களை முறித்து சேதப்படுத்தியதுடன் தொடர்ந்து யானைகள் அப்பகுதியில் முகாமிட்டு பயிர்களை அழித்து வருவதாக கூறப்படுகிறது. இதனிடையே நள்ளிரவில் கூடலூர் அருகே குடியிருப்பு பகுதியில் யானை ஒன்று நுழைந்ததால் மக்கள் அச்சமடைந்தனர். வனத்தில் இருந்து வெளியேறும் காட்டு யானைகளை கட்டுப்படுத்த விடியாத அரசின் வனத்துறையினர் நிரந்தர நடவடிக்கை எடுக்கவில்லை என மக்கள் குற்றம் சாட்டினர். திருவாரூர்